தோகை விரித்து ஆடும் மயிலை பார்க்கும்போது மனசு பூரிப்படையாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஆனா மயிலோட தோகையில நிஜமாவே நிறமி கிடையாதுன்னு சொன்னா நம்புவீங்களா? மயில்களால மனிதர்களுக்கு கேட்காத அலைவரிசையில பேச முடியுமா? மயில்களுக்கு நிஜமாவே பறக்க முடியுமா? பெண் மயிலை விட ஆண் மயில் ஏன் இவ்வளவு அழகாக இருக்கிறது? மயில்கள் பாம்பை வேட்டையாடுவது உண்மையா? இதையெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். ஆண் மயில் நீல நிற உடலும் பெரிய வண்ணமயமான தோகையும் கொண்டது. பெண் மயிலுக்கு தோகை கிடையாது. பழுப்பு மற்றும் சாம்பல் நிறத்தில் இருக்கும். மயிலின் தோகை நீலம், பச்சை, தங்கம் என பல வண்ணங்களில் ஜொலிப்பதற்குக் காரணம் அதன் நிறமிகள் அல்ல. அவற்றின் இறகுகளில் உள்ள நுண்மையான கிறிஸ்டல் அமைப்புகள் ஒளியை பிரதிபலிக்கும் போதுதான் இந்த அழகான வண்ணங்கள் தோன்றுகின்றன. இதை அறிவியலில் பிசிக்கல் கலரேஷன் என்பார்கள். ஆண் மயில் பெண் மயிலை கவரத் தொகையை அசைத்து ஷிம்மரிங் செய்யும்போது மனித காதுகளால் கேட்க முடியாத குறைந்த அதிர்வெண் கொண்ட இன்ராசவோட் ஒலியை உருவாக்கும். இந்த ஒலி மயில்கள் கடந்து இருக்கும் மற்ற மயில்களுக்கு தெளிவாக கேட்கும். பொதுவாக எல்லாரும் மயிலின் வால்தான் தோகை என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது வாலில் இருந்து வளரவில்லை. அதன் முதுகு பகுதியில் இருந்து வளரும் மேலங்கி இறகுகள் ஆகும். ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களில் இனப்பெருக்க காலம் முடிந்ததும் ஆண் மயில்கள் தங்கள் தோகையை இயல்பாகவே உதிர்த்துவிடும். மயில்கள் வெறும் தானியங்களை மட்டும் உண்பதில்லை. அவை சிறந்த அனைத்துண்ணிகள். விஷமிக்க நாகப்பாம்புகளைக் கூட தன் கூர்மையான கால்களாலும் அலகினாலும் தாக்கி வேட்டையாடும் திறன் மயில்களுக்கு உண்டு. இதனால்தான் சமஸ்கிருதத்தில் மயிலுக்கு மயூரா, அதாவது பாம்பை கொல்பவன் என்று பெயர். காடுகளில் புலி, சிறுத்தை போன்ற கொடூரமான விலங்குகள் நடமாடும்போது மயில்கள் உரத்த குரலில் கத்தும். மயில்களின் இந்த எச்சரிக்கை ஒலி காட்டில் உள்ள மான், குரங்கு போன்ற மற்ற விலங்குகளுக்கு பெரும் உதவியாக இருக்கும். வெள்ளை மயில்கள் அல்பினோ கிடையாது. அவை லூசிசம் என்ற மரபணு மாற்றத்தால் ஏற்படுகின்றன. இவற்றின் கண்களின் நிறம் மாறாது. ஆனால் உடல் முழுவதும் பனி போல வெண்மையாக இருக்கும். மயில்கள் பகல் முழுவதும் நிலத்தில் உலாவி உணவை தேடினாலும் இரவு நேரத்தில் மரங்களின் மிக உயர்ந்த கிளைகளில்தான் தூங்கும். இரவில் நரிகள், சிறுத்தைகள் போன்ற விலங்குகளிடமிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ளவே இவை மரங்களின் உச்சிக்குச் செல்கின்றன. மயில்கள் ஆடுவது மகிழ்ச்சியினால் மட்டுமல்ல. மழைக்காலமே மயில்களின் முதன்மை இனப்பெருக்க காலம். மேகமூட்டமான சூழலிலும் ஈரப்பதமான காற்றிலும் ஆண் மயிலின் தோகையில் உள்ள நிறங்கள் இன்னும் பிரகாசமாக பிரதிபலிக்கும். முகலாய பேரரசர் ஷாஜஹான் உருவாக்கிய வரலாற்று புகழ்பெற்ற மயில் சிம்மாசனத்தில் தங்கத்தாலும் கோஹினூர் வைரம் உட்பட அரிய வகை ரத்தினங்களாலும் செய்யப்பட்ட 2 பிரம்மாண்ட மயில்களின் உருவங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இடைக்காலத்தில் ஐரோப்பிய மன்னர்கள் மற்றும் ரோமானிய பிரபுக்களின் விருந்துகளில் மயிலின் கறி ஒரு ஆடம்பர உணவாக பரிமாறப்பட்டது. மயிலின் தோகையை அப்படியே அதன் சமைத்த உடலின் மேல் போர்த்தி அலங்காரமாக மேஜையில் வைப்பார்களாம். மயில்களுக்கு வெளிப்புற காதுகள் கிடையாது. அவற்றின் தலைப்பகுதியில் இறகுகளுக்கு கீழே சிறிய துளைகள் மட்டுமே இருக்கும். ஆனால் நில அதிர்வுகளையும் காற்றில் வரும் மிக குறைந்த ஒலி அலைகளையும் மிக துல்லியமாக உணர்ந்து ஆபத்து எந்த திசையிலிருந்து வருகிறது என்பதைக் கணிக்கும் அபார ஆற்றல் அவற்றின் காதுகளுக்கு உண்டு. மயிலின் தலையில் இருக்கும் கொண்டை வெறும் அழகுக்காக மட்டுமல்ல, அது ஒரு ஆண்டெனா போலச் செயல்படுகிறது. பிற மயில்கள் தோகையை ஆட்டும்போது உருவாகும் இன்ராசவுண்ட் அதிர்வுகளின் திசையே இந்த தலைக்கொண்டையில் உள்ள உணர் இறகுகள் மூலமே பெண் மயில்கள் துல்லியமாக கண்டறிகின்றன. மயில்கள் குறுகிய தூரமே பறந்தாலும் அவற்றால் மணிக்கு 16 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்க முடியும். அதேபோல் ஆபத்தான சூழல்களில் தப்பிக்க நிலத்தில் மணிக்கு 16 கிலோமீட்டர் வேகத்தில் வேகமாக ஓடவும் செய்யும். ஈராக் மற்றும் மத்திய கிழக்கில் வாழும் எசிடி சமூக மக்கள் மயிலை மேலக் தாவூஸ் என்ற பெயரில் தங்களின் முதன்மை கடவுளாகவும் உலகின் காவலாளியாகவும் வழிபாட்டு முறையில் போற்றுகிறார்கள். பழங்கால சீனாவில் மிங்வம் ஆட்சிக் காலத்தில் மயில் இறகுகள் அரச அதிகாரத்தின் அடையாளமாக பயன்படுத்தப்பட்டன. இன்றளவும் சீனக் வாஸ்து சாஸ்திரத்தில் வீட்டில் மயில் இறகு வைப்பது துரதிர்ஷ்டத்தைப் போக்கி அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் தரும் என்று நம்பப்படுகிறது. 1963ஆம் ஆண்டு மயில் இந்தியாவின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்டது. இந்திய வனவிலங்கு பாதுகாப்புச் சட்டம் 1972 இன் படி மயில்களுக்கு தீங்கு விளைவிப்பது அல்லது வேட்டையாடுவது கடும் குற்றமாகும். தமிழ் கலாச்சாரத்தில் முருகப்பெருமானின் வாகனமாக மயில் வழிபடப்படுகிறது. தோகையின் அழகிலிருந்து அதன் பின்னால் இருக்கும் அறிவியல் மற்றும் வரலாற்று ஆச்சரியங்கள் வரை மயில்களைப் பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்த்தோம். இதில் உங்களை மிகவும் வியப்பில் ஆழ்த்திய தகவல் எது என்பதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலைக்கும் ஷேரும் பண்ணுங்க. மயில்கள் மற்றும் இயற்கை சார்ந்த இது போன்ற பல ஆச்சரியமான வீடியோக்களுக்கு நம்ம ஈகோ தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி
பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.